கர்ணனை பார்க்க வந்த அம்மா குந்தி தேவி நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல் ஒருமுறைதான் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டதும் கர்ணன் கலகலவென்று சிரித்தான். இருந்தாலும் அம்மா, நீ பெத்த பிள்ளை அர்ஜுனன் தான் உனக்கு முக்கியம். அர்ஜுனனிடம் சென்று கர்ணனை கொல்லாதே என்று கேட்க உனக்கு தோன்றவில்லையே. உனக்கு எப்படியும் 5 பேர் இருப்பார்கள். நான் இறந்தால் அர்ஜுனன் உட்படே 5 பேர். அர்ஜுனன் இறந்தால் என்னை சேர்த்து 5 பேர் என்றான். நாகாஸ்திரத்திலிருந்து தப்பினால் மறுபடி நாகாஸ்திரம் விடமாட்டேன். அர்ஜுனன் கீழே விழுந்தால் கொல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை. வேறே அஸ்திரம் எது கொல்ல பார்ப்பேன். நான் வீரன். மற்ற 4வரை கொல்ல மாட்டேன். அர்ஜுனன் தான் எனக்கு எதிரி என்றான். புறப்பட்ட குந்தியிடம், நான் யாரிடவும் கையேந்தி எதுவும் இதுவரை கேட்டதில்லை. என்னிடம் 2 வரம் கேட்டாயல்லவா, நானும் 2 வரம் கேட்கிறேன். நான் உன் மகனென்று என் சகோதரர்கள் உட்படே யாரிடவும் என் மரணம் வரை சொல்லாதே. சொன்னால் யுத்தம் செய்யாமல் நாட்டை தந்து விடுவான் தர்மன். துரியோதனன் இதை ஏற்க மாட்டான். நான் இறந்த பிறகு என்னை மடியில் வைத்து கொண்டு நான் பிறந்த கதையை சொல்லி அழு என்றான். பிறந்ததிலிருந்து இதுவரை அனாதையாய் வாழ்ந்து விட்டேன். சாகும் போது அனாதை பிணமாக போக கூடாது என்றான் கர்ணன். கதறி அழுது கொண்டு போனாள் அம்மா குந்தி தேவி.